அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் எப்படி காவிரி ஆற்று நாகரிகம் பாலாற்று நாகரிகத்துடன் தொடர்புடையது, மேலும் எப்படி இந்த காவிரி ஆற்று நாகரிகம் கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடா, இந்த எல்லா ஆந்திரா இப்படி எல்லா பகுதியிலும் விரிவடைந்தது என்பதையும், அது எப்படி தாமிரபரணி மற்றும் வைகை ஆற்று வரை அதன் நாகரிகம் தொடர்ந்தது என்பதையும் வரும் காணொளியில் ஆய்வோம். ஒரு சின்ன கன்க்ளூஷனாக, இதுவரை கும்பகோணம் கோயில் நாம் பார்த்த விஷயங்களிலிருந்து, அந்த தலங்களிலிருந்து நாம் அறிந்த விஷயங்களை கொண்டு அதன் வரலாற்றை, இறைவன் வரலாற்றை சுருக்கமாக, இறைவன் பிரளயத்திற்கு முன்பு வந்த இந்த இடம் சீர்காழி, மேலும் பிரம்மா இந்த உயிர்களை மீண்டும் படைக்க துவங்கியது இந்த கும்பகோணத்தில்தான் என்பதையும், பார்வதி சிவனாரை சந்தித்த அந்த கன்னி பருவத்தின் இடமாகிய திருநிலக்குடி என்பதும், மேலும் கன்னியாக இறைவி வாழ்ந்த இடம் போலக்குடி என்றும், இறைவனை நோக்கி அன்னை தவம் புரிந்த இடம் திருவிடை மருதூர் என்றும், இறைவனை மணவாளனாக புறப்பட்ட இடம் மணவாள நல்லூர் என்றும், பரதக்கலை வெளிப்பட்ட இடம் பந்த நல்லூர் என்றும், இறைவனை முத்தம் கொடுத்த இடம், இறைவி முத்தம் கொடுத்த இடம் சக்தி முத்தம் என்றும், இறைவி மலை அரசியாக விளங்கிய இடம் திருப்பந்துறை என்றும், இறைவி நல்ல அறநெறிகளை வெளிப்படுத்தி வாழ்ந்த இடம் திருபுவனம் என்றும், முருகனுக்கு சூரசம்ஹாரம் செய்வதற்கு முன் படைக்கலன்களை வழங்கிய இடம் திருச்செங்கனூர் என்றும், இவ்வாறு இறைவியோடு வாழ்ந்த இறைவன் அதன் பிறகு சித்தனாக வெளிப்பட்ட இடம் திருநறையூர் என்றும், திருக்காவத்து முனிவர்களுக்கு அகங்காரத்தை போக்கிய இடம் திருப்பாலைத்துறை என்றும், இறைவனை சூரியன், மகாகாளி, பிரம்மா, திருமால் வழிபட்ட இடம் திருமங்கலக்குடி என்றும், மேலும் திருமாலின் அடுத்தடுத்த அவதாரங்களில் சிவபுரம், அரித்வாரமங்கலம், திருபுவனம் என்ற இடங்களில் சிவனால் அவர் ஆட்கொள்ளப்பட்டார் என்றும் தெரிய வருகிறது. தேவர்கள், அசுரர்கள் பாட்களை கடந்தபோது அதில் வந்த விஷத்தை உலக நலனுக்காக அதை அருந்திய இடம் இந்த ஆலங்குடி என்றும், இவ்வாறு இந்த கும்பகோண பகுதியில் இறைவன் வாழ்க்கையோடு தொடர்புடைய பல பகுதிகள் இருப்பதால் இந்த பகுதியில் தான் இறைவனார் தமது திருமணத்திற்கு பின்பு வாழ்ந்து இருந்தார் என்பதை கோயில்களிலும் அங்கு வாழ்ந்த மக்கள் அவரை வழிபடும் முறையை வைத்து, அந்த கோயிலின் அடிப்படையை வைத்தும் இங்குதான் இறைவன் வாழ்ந்தார் என்பது புலனாகிறது. இவ்வாறு வாழ்ந்த இறைவன் நமக்காக இந்த மனித நாகரிகம் தலைக்க ஒரு இடத்தில் இருந்து சிறந்து விளங்க இருந்த மருத நாகரிகத்தை இந்த கும்பகோண பகுதியில் தான் முதல் தோற்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது என்றும் இதன் மூலம் உறுதியாகிறது என்று கூறுகிறேன். இவ்வாறு இறைவன் குடும்பத்துடன் வாழ்ந்த பிறகு சித்தனாக அதுக்கடுத்து இறைநிலை நோக்கி எப்படி நாம் பயணிக்க வேண்டும் என்பது அவருடைய வாழ்க்கை முறையில் நமக்கு வெளிப்படுத்தியும் காட்டியுள்ளார். இவ்வாறு இறைவன் வாழ்ந்த இடங்களில் அவர் இந்த வாழ்ந்த பகுதி இதோடு முடிவில்லை, இது மேலும் தொடர்கிறது. அது பாலாற்றங்கரையோடு தொடர்புடையது, பாலாற்று நாகரிகத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. மேலும் இந்த கும்பகோண பகுதியில் உள்ள பழைய நிகழ்வுகள், தீர்த்தங்களை பார்த்து கொண்டு அந்த நாகரிகத்தை ஒன்றுடன் எவ்வாறு தொடர்பு காண்போம். இங்குள்ள பொற்தாமரை தீர்த்தம் ஏமமுனிவர் கும்பகோணத்தில் ஆற்றின் வடக்கரையில் தவமிருந்த பொழுது அவர் கண்டு எடுத்த குழந்தை சோமல்வல்லி ஆவார். இந்த சோமல்வல்லித்தான் லட்சுமியின் மறு அவதாரம் என்பர். இவரைத்தான் சாரங்கபாணி பெருமான் மணந்து கொண்டார். அதை கொண்டு இங்கு திருமாலும் வாழ்ந்திருக்கிறார் என்பது புலனாகிறது. காசிவ தீர்த்தம் இது கும்பேஸ்வர் கோயிலுக்கு வடக்கே ஓடும் காவிரி ஆற்றில் நீராடும் துறையாக உள்ளது. இங்கு காசி முனிவர் அம்பாலை நோக்கி தவம் செய்து வரங்கள் பெற்று மங்களநாயக அவருக்கு காட்சியளித்து அவர் வேண்டிய வரத்தையும் தந்தார்கள். இந்த காசி முனிவர் சீடத்தான் மச்சமுனி. இந்த மச்சமுனி வழிவந்தவர்கள் செம்மடவர்கள் ஆவார்கள். சுரைக்காயூர் இங்கு வரதராஜ பெருமாள் கோயில் உள்ளது. இங்கு சுவாமி விக்கிரம சோழவராக உள்ளார். இவரை மகாவிஷ்ணு, விநாயகர், அகத்தியர், அப்பர் ஆகியோர் தீர்த்தங்கள் ஏற்படுத்தி வழிபட்டு வந்திருக்கிறார்கள். இறைவி பெயர் குத்தாலம்பிகை. மகாவிஷ்ணு தமது தாமரை கண்ணை பறித்து அர்ச்சனை செய்த திருவிழி மிழலை
பெருமானிடமிருந்துதான் சக்கராயுதம் பெற்று அதை கொண்டு ஜலந்த அரக்கனை வென்று இந்த கோயில் வழிபட்ட காரணத்தால் விஜய சுதர்சனபுரம் என்று பெயர் கொண்டு இத்தலம் விளங்கியுள்ளது. இவ்வாறு பெருமாள் வழிபட்டுள்ளார். குடவாயில் புற்றுக்குளத்திலிருந்து பெருமான் தோன்றியதால் வன்மிக சலம் என்றும், கருடார்கள் கொண்டு வந்து வைத்த அமிர்தத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டதால் இந்த கோணேஸ்வர் அமிர்தேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். கூத்தனூர் சரஸ்வதி தேவி தனது படிப்பை வெளிப்படுத்தி படிப்புக்காக ஒரு கடவுளாக விளங்கியது. இங்கு படிப்பும் இந்த நாகரிகத்தில் வந்ததை காண்பிக்கிறது. பிரம்மாவும் சரஸ்வதியும் பூலோகத்தில் பிறந்தபோது இந்த கூத்தனூரத்தில் தான் பிறந்தார்கள் என்பது தெரிகிறது. இதற்கப்புறம் சரஸ்வதி பாலாற்றங்களில் வாணியம்பாடியில் வெளிப்படுகிறார். பட்டீஸ்வரம், இங்கு இறைவன் காமதேனுவின் புதல்வர் என பட்டி என்பவரை பூஜித்து வழிபட்டதால் பட்டீஸ் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு பசுக்களுக்கும் இறைச்சி கொடுத்தால் மேலும் நாயகி பல்லவன் நாயகி என்று அழைக்கப்படுகிறார். இதை கொண்டு இந்த வரலாறை அறியலாம்.